கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு வாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த பூமியை குறித்து தேவன் வைத்திருக்கிற பிரதான திட்டம் என்ன? கடந்த நாட்களிலே நாம் சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த பூமியை குறித்து வைத்துள்ள தேவனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்பதை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். நாம் அதை தியானிக்க போகிறோம். தேவன் இந்த பூமியை குறித்து பிரதான ஒரு மிக பயங்கரமான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை குறித்து வேத புஸ்தகத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் வெளிப்படையாகவும் இலைமறை காயாகவும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதனுடைய சத்தியங்களை அறியும்படி தேவன் தாமே நம்முடைய கண்களை திறப்பாராக. உங்களுக்காக ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுதல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2 அதனுடைய 5 வரைக்கும், 1 முதல் 5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியையும் யோவானுக்கு தரிசனத்தில் ஆண்டவர் காட்டுகிறார். புதிய வானம் புதிய பூமி. சாதாரணமாக இந்த புதிய வானம் புதிய பூமி என்கிறத குறித்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஒரு பெரிய கோள், ஒரு பெரிய அந்த ஒரு கோள் போல புதிய ஒரு கோள் வந்துட்டு இருக்குது. அந்த அந்த புதிய வானம் புதிய பூமின்றது அப்போ தேவன் படைச்சி வச்சிருக்கிறாரு, அது இனி இறங்கி வந்துக்கிட்டு இருக்குது என்று தவறாக பேசுகிறாங்க. அது உண்மையாய் தவறு. புதிய வானமும் புதிய பூமியும் அப்படின்ட்டு வேத புஸ்தகத்தில் நாம் தெளிவாக பார்க்கும்போது அது இனி வரப்போகிற பூமியோ வரப்போகிற வானமோ கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய வானம் புதிய பூமியை இங்கே யோவான் பார்க்குறான் பாருங்க. புதிய வானமும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. பாருங்க, சமுத்திரம்னு சொன்னாலே அலைகள். பூமி இன்னைக்கு 3 பங்கு சுற்றி இருக்குது. பூமியினுடைய 3 பகுதி தண்ணினால் நிரம்பி இருக்குது. சமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சமுத்திரன்றது எப்பவுமே பிரச்சனைக்கு, சலஜலப்புக்கும் பிரச்சனைக்கும் தான் அது நிழலாக இருக்குது. சமுத்திரன்றது அதுதான் அர்த்தம். எப்பவுமே பாருங்கள், அலை அடிச்சுட்டே இருக்கும். அலை ஒன்றுக்கு பின்னால் ஒவ்வொரு அலையும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு கடற்கரையில் போய் நின்று பார்த்தா ஒரு அலை முடிஞ்ச உடனே நம்ம இப்போ இது முடிஞ்சு போயிடும், இல்லை, தொடர்ந்து அலை ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்துட்டு இருக்கும். இது போல தான் அந்த சமுத்திரம் என்று அங்கே பேதம் அர்த்தம் கொடுப்பது வேறு ஒன்றும் இல்லை. பிரச்சனைகள், சலஜலப்புகள். ஓயாமல் பாருங்கள், அலைகளை பார்த்தீங்கன்னா ஓனி அடிக்கும், சப்தம் வரும், காற்றடிக்கும். இதெல்லாம் சமுத்திரத்தில் உண்டாகிற பிரச்சனை. அப்போது இது பிரச்சனைக்கு நிழலாக இருக்குது. பூமியில் பலவிதமான இன்னைக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், எப்பவுமே சலஜலப்பு இருக்குது. குடும்பங்கள் இருக்குது, தேசத்தில் இருக்குது, உலகம் முழுவதும் இந்த சமுத்திரம் இருக்குது. ஆனால் இங்கே யோவான் தரிசனத்தில் பார்க்குற அந்த புதிய பூமியில், புதிய வானத்தில் சமுத்திரமே இல்லை. அப்படின்னா
பிரச்சனையே இல்லாத, சலசலப்பு இல்லாத ஒரு புதிய வானத்தை, புதிய பூமியை அவன் பார்க்கிறான். பாருங்க, அந்த வானம்ன்றது அவன் எப்படி வர்ற பார்க்கிறான்னா, தேவனிடத்திலிருந்து அப்படியே அந்த புதிய அந்த புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் யோவான் 2ஆம் அந்த வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அந்த 21:2 அவன் என்ன பேர் கொடுக்குறான் பாருங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். அந்த 2வது வசனத்துல யோவான் அதுக்கு என்ன, அந்த புதிய வானத்திற்கும் புதிய பூமிக்கும் அவன் கொடுக்கிற பேரு, நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை. முதலாவது என்ன சொல்றான், புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் அப்படிங்கிறான். 2வது அந்த இதுக்கு அவன் என்ன பேர் கொடுக்கிறான்னா, புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம். புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம். அந்த 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 புதிய வானத்துக்கு அவன் கொடுக்கிற பேரு புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம். அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அப்படின்னா இங்க இருந்து, அதாவது பூமியில தேவனுடைய அந்த புதிய வானம், சமுத்திரம் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத ஒரு வானம், புதிய ஒரு வானம் பூமி இறங்கி வருது. அதுக்கு இவன் கொடுக்கிற பேரு பரிசுத்த நகரம். அது தன்னுடைய புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாருங்க, 3வது வசனத்துல மீண்டும் காட்சி மாறுது. அந்த 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன், இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். பாருங்க, முதலாவது என்னது இறங்கி, புதிய வானம் இறங்கி வருதுன்னு சொல்றான். 2ஆம் வசனத்துல சொல்றாரு அது தேவனுடைய பரிசுத்த நகரம்னு சொல்றாரு. 3வது சொல்றாரு அது மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம். சொல்லப்போனா இவ்வளவுதான் அர்த்தம். அது தேவன், அந்த அந்த தேவனுடைய அந்த நகரம் என்பது இன்றைக்கு காணப்படுகிற மனிதர்களே அல்லாமல் வேற ஒன்றும் கிடையாது. தேவன் அங்க பரிசுத்த நகரம் அப்படின்னு சொல்றது நம்மை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு. மணவாட்டியாகிய பரிசுத்த நகரம், மணவாட்டி என்று சொல்லப்படுகிற அந்த பரிசுத்த நகரம் வேற யாருங்க? வேத மணவாட்டின்னு யாரை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவான பதில், மணவாட்டி என்பது நாம் தான் அந்த கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட வாழும்படியாக அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மணவாட்டி. இந்த மணவாட்டியோடு கூட தேவன் வாசமாயிருப்பாராம். சாதாரணமா இங்க இருந்து நம்ம அங்க போகிறதுக்கல்ல, பைபிள் சொல்லுது அங்க இருந்து இங்க இறங்கி வருது. பாருங்க, இங்க மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம், அந்த நகரம் என்பது இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய சபை என்று சொல்லும்போது பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை தான் தேவனுடைய சபை என்று சொல்லப்படுது. பரிசுத்தவான்களுடைய அந்த கூட்டத்தை, அந்த ஐக்கியத்தை தான் சபை என்று சொல்லப்படுது. இதைத்தான் பைபிள் சொல்லுது நகரம். அப்ப அந்த நகரத்துல யாரு வாசமா இருப்பாங்களாம்? தேவன் வாசமா இருந்து, தேவன் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். நல்ல கவனிக்கணும், 4வது வசனம் சொல்லுது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. நல்ல கவனிக்கடை, முந்தினவைகள் அப்படின்னு சொன்னா முந்தின வானத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக ஆதாமுடைய பாவத்தினால இந்த பூமியில ஒரு வானம் உருவாக்கப்பட்டிருந்தது. வானம் பூமின்றது இங்க இருக்கிற அந்த சிஸ்டத்தை தான் சொல்லப்பட்டிருக்குது. சிஸ்டம், அதாவது ஆதாமுடைய பாவத்தால இந்த பூமியின் மேல என்ன நடந்தது என்பது எல்லாருக்குமே தெரியும். பூமியில ஆதாமுடைய பாவத்தினுடைய விளைவினால மரணம் இருந்தது, அலறுதல் இருந்தது, வருத்தம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, கவலை இருந்தது, துக்கம் இருந்தது, வியாதிகள் இருந்தது, பணப்பிரச்சனைகள் இருந்தது, குடும்ப பிரச்சனைகள் இருந்தது. இதெல்லாமே ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இன்னைக்கு அலறுதலை பார்த்தீங்கன்னா, குடும்பங்களில் கணவர்னால மனைவிக்கு பிரச்சனை, இப்படி குடும்பங்களில் அலறுதல், தேசத்தில் அலறுதல், ஆக்சிடென்ட்டுகள்,
பலவிதமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளால் தற்கொலைகள், இப்படி தேசத்துல அலறுதல்களும் கண்ணீரும், இப்படிப்பட்ட ஒரு பூமி இருக்குது. அந்த பூமியை பார்த்து பைபிள் சொல்லுது, அவைகள் முந்தின வானம், அவைகள் முந்தின வானம், அவைகள் முந்தின பூமி. நான் இதை குறித்து உள்ள தெளிவை நான் கிளியரா பேச இருக்கிறேன். தொடர்ந்து நீங்க இதை கவனமா கேட்டா உங்களுக்கு புரியும். அப்ப முந்தின வானம், பழைய பூமி, பழைய வானம் அப்படின்னு சொன்னா பைபிள் எதை சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதாமுடைய பாவத்தால், ஆதாமுடைய பாவத்தினுடைய விளைவினால் உருவாக்கப்பட்ட ஒரு பூமி, அவ்வளவுதான். அதுதான் முந்தின வானம். அந்த முந்தின வானத்தில் என்ன இருந்தது? இங்க பைபிள் சொல்லுது, கண்ணீர் இருந்தது, அலறுதல் இருந்தது, வருத்தம் இருந்தது, பசி, தாகம், பிரச்சனை இருந்தது. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அந்த பூமியில தேவன் இறங்கி வர்றார். தேவன் இறங்கி வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். அங்க ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது பைபிள் சொல்லுது, இனி துக்கம் இல்லை. அப்ப இதுக்கு முன்னால இருந்த அதே பூமியில தான் தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய ஆளுகை பூமியில இறங்கி வர வர கண்ணீர்கள் மாற்றப்படுது, வருத்தங்கள் மாற்றப்படுது. அங்கே இருக்கப்படுகிற, அங்க சொல்லப்பட்டிருக்கிற துக்கங்கள், அலறுதல்கள், இவை எல்லாம் தான் முந்தின வானம். முந்தின வானம், முந்தின சிஸ்டம் இது இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி அலறுதல் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. இந்த முந்தினவைகள் என்கிற நீங்க கவனம், முந்தினவைகள் எது? முந்தினவைகள் ஆதாமுடைய பாவத்தினால் வந்த விளைவுகள் தான் முந்தினவைகள். முந்தினவைகள் ஒளிந்து போயின. நான் சொல்றது, அந்த பூமிக்குள்ளால எது முந்திச்சுது? ஆதாமுடைய பாவத்தினுடைய விளைவுகள். அதுதாங்க மரணம், அலறுதல், வருத்தம், துக்கம். முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இங்க நான் பூமியை அழிப்பேன்னு சொல்லல, அந்த முந்தின வானத்தை நான் புதிதாக்குகிறேன். முந்தினவைகளை நான், முந்தின பூமி, முந்தின வானத்தை நான் அழிப்பேன்னு சொல்லல, நான் புதிதாக்குவேன் அப்படிங்கிறார். இதுதான் முக்கியம். யாரும் எலிய பிடிக்கிறதுக்காக இல்லத்தை தீ கொளுத்த மாட்டாங்க. உங்கள் வீட்டில் ஒரு எலி வந்துட்டு அதுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு கட்டின வீட்டை தீய வைக்க மாட்டீங்க, எலியை தான் பிடிப்பீங்க. அந்த வீட்டில் கெடுதலுக்கான காரணமாக இருக்கிற எலியை பிடிப்பீங்க, ஆனால் இல்லத்தை சுட மாட்டீங்க. ஆனால் நம்முடைய சிலர் பேசும்போது, அவன் தேவன் பூமியை அழிக்க போகிறாரு, பூமியை அழிக்க போகிறாரு. பாருங்க, எந்த கண்ணோட்டத்தோடு ஆண்டவர் சொல்கிறாரு என்பதை நீங்கள் கவனிக்கணும். இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியும் இதைத்தான் சொல்றார். முந்தினவைகள் ஒளிந்து போயின, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. இப்போ ஒரு வீடை நீங்கள் ஒரு வீடை வைக்கிறீங்க, 50 லட்சம் ரூபா செலவாக்கி ஒரு வீட்டை நீங்கள் வைக்கிறீங்க. அது ரொம்ப செலவாக்கி அழகாக பார்த்து கட்டின வீடு. ஒரு 5 வருஷம் கழியும் போது, அந்த வீடு 5 வருஷம் கழியும் போது வீட்டில் உள்ள பெயிண்டினுடைய அந்த ஒளி மங்குது, வீடுகள் அழுக்காகுது, ஜன்னல்கள் பெயிண்டினுடைய அந்த ஒளி மங்குது, வெளியே எல்லாம் மழைனால செவரில் பாசி பிடிக்குது. இப்படி வீட்டில் 50 லட்சம் செலவாக்கி வச்ச வீட்டில் இப்படி அழுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புதிதாக்குவீங்களா, இடிச்சிட்டு புதுசாக கட்டுவீங்களா? ஒருபோதும் இடிக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை புதிதாக்குவீங்க. அதுபோல தான் இங்கே ஆண்டவர் அதே கண்ணோட்டத்தோடு தான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எதை மாற்றி புதிதாக்குகிறாராம்? துக்கம் இல்லாத, அலறுதல் இல்லாத, வருத்தம் இல்லாத, பிசாசு கொண்டு வந்த மரணம் இல்லாத பூமியாக தேவன் இந்த பூமியை புதிதாக்குவதை குறித்து தான் ஆண்டவர் பேசுறார். எப்படி புதிதாக்குவாராம்? தேவன் தாமே அவர்களுடைய தேவனாயிருந்து அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மனுஷனுடைய மரணத்துக்கு காரணம் மனிதன் தேவன் இல்லாதவனாய் வாழ்றதுனால. ஆனா அதே இடத்துல தேவன் வாசமாயிருந்து மனுஷரோடு கூட இருந்து மனுஷனுடைய கண்ணீரை துடைத்து அவருடைய தேவனாயிருப்பார். இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் பூமி அழிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பூமி புதிதாக்கப்பட வேண்டியது கட்டாயம். அதைத்தான் தேவன் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இந்த தேசம், இந்த பூமி புதிதாக்கப்படும். இந்த பூமியில் உள்ளவைகள் மாற்றப்பட்டு, இந்த பூமியில் உள்ள பழையவைகள் மாற்றப்பட்டு
புதிய பூமியாக, மரணம் இல்லாத, வியாதி இல்லாத, தேசத்தில் ஊழல் இல்லாத, தேசம் முழுவதும் அந்த பிசாசனுடைய கிரியைகள் இல்லாத தேசமாய், ஜீவனை அடைந்து ஆளுகிற பூமியாய் இந்த பூமி ஆட்சி செய்யப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாருங்க, முந்தின வானம் என்று ஆண்டவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா துக்கமில்லை, இவைகள் தேவன் முந்தினவைகள் அப்படின்னு சொல்றாரு. அவைகள் ஒளிந்து போயின. எது ஒளிஞ்சு போச்சது? பூமியா? பூமியில் உள்ளவைகளா? இடிக்கப்பட்டதா புதிதாக்கப்பட்டதா? அதான் என்னுடைய கேள்வி. பூமி அழிக்கப்பட்டதா, பூமி புதிதாக்கப்படுகிறதா? அப்போ எதிலிருந்து ஆண்டவர் புதிதாக்குகிறார்? கண்ணீரும் இதெல்லாம் இல்லாதபடி ஆண்டவர் புதிதாக்க. நிச்சயமாக இந்த தேசம், இன்றைக்கு இருக்கிற இந்த தேசம் நாம் பார்ப்பதற்கு எதிர்மறையா இருந்தாலும் தேவன் இந்த பூமியை புதிதாக்குவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இந்த பூமி தேவன் மனுபுத்திரருக்கு கொடுத்தாராம். மனுபுத்திரருக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த பூமியை அழிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை என்பதைத்தான் நான் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த வாசித்த வசனத்துல தெளிவா சொல்லுது, முந்தினவைகள் ஒளிந்து போயின. இங்க பாருங்க, இது நான் ஒரு தெளிவு கூட நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். நாம் பரிசுத்த நகரம் என்பதற்கு என்ன தெளிவு? ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, யோவான் சொல்றாரு, அந்த பரிசுத்த நகரம் அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருது, அது மணவாட்டி அப்படின்ட்டு எங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வாசிச்சா, பின்பு கடைசியாக 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்திலே வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. பாருங்க, தூதன் யோவான ஒரு உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போறான். அவன் சொல்றான், நான் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியை நான் உனக்கு காட்ட போறேன், அவனுடைய மனைவியை நான் உனக்கு காட்ட போறேன். பாருங்க, அப்படின்னு கூட்டிட்டு போய் பெரிதும் உயரமான ஒரு பருவத்து மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம். இங்க அந்த அந்த மனைவி என்கிற வார்த்தைய யோவான் என்ன சொல்றாருன்னா, அந்த மனைவியை காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு, எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருகிறதை கண்டேன். நல்லா கவனிக்கணும், அந்த மனைவிய என்ன சொல்றாரு? பரிசுத்த நகரம், எருசலேம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த புதிய எருசலேம்னா யாரு? அந்த பரிசுத்த நகரம்னா யாரு? ஆட்டுக்குட்டியுடைய மனைவி. ஆட்டுக்குட்டி மனைவினா யாரு? நம்ம பரிசுத்தவான்கள், தேசத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை புதிய எருசலேமும் பரிசுத்த நகரமும் அது மனைவி என்று சொல்லப்படுது. தேவனுடைய சபையை மனைவிக்கு நிழலாய் சொல்லப்படுது. அது பரிசுத்த நகரத்துக்கு நிழலாய் சொல்லப்படுது. அது புதிய எருசலேமுக்கு நிழலாய் சொல்லப்படுது. அந்த எருசலேமில், அந்த புதிய எருசலேமில் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிற அந்த புதிய எருசலேம், அந்த பரிசுத்த நகரம் எப்படி இருக்குமா? மகிமை உள்ளதா இருக்கும். ஓ, மகிமை உள்ளதா இருக்கும். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப் எப்படி இருக்குமா? மகிமை உள்ளதா இருக்கும், பிரகாசம் உள்ளதா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒருவேளை பவர் மங்கி இருந்தாலும், வெளிச்சம் இல்லாம இருந்தாலும், நிச்சயமாய் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தம் உள்ளதாக்கி, இன்னும் தூய்மையாக்கி, இன்னும் வல்லமை உள்ளதாக்கி, பிரகாசம் உள்ளதாகி மாற்றுவார். நிச்சயமா அதுதான் இந்த பூமியில நடக்கும். மகிமை உள்ள சபையாக எபேசியர்கள் நிறுவனத்தில் வாசிக்கிறோம், மகிமை உள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்துவார். மகிமைனா என்ன? மரணமே, அந்த துக்கமே, வருத்தமே இல்லாத சரீரமாய், சபையாய் தேவன் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் அங்க காட்டுறாரு. சபை எப்படி இருக்கும், சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, மகிமை உள்ளதாக அங்கே யோவான் பார்க்கிறான். நீங்க அதுல முக்கியமா நான் இது சொல்ல வரேன்னா, இதுல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அந்த பரிசுத்த நகரம்ன்றது நம்ம நினைக்கிறது போல பெரிய கெட்டடம், இத்தனை அடி வீதி உள்ள, இத்தனை அடி நீளமுள்ள, ஏதோ அளவெல்லாம் வச்சு பெரிய கெட்டடம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. காரணம், மனுஷரோடு கூட தேவனுடைய வாசஸ்தலம். நாம் தான் ஒவ்வொரு கற்களா இருக்கிறோம். நான் ஒரு கற்கள்னா என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு கற்கள், ஆமா, இன்னொரு கர். இப்படி நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கற்களாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக, ஒரு பரிசுத்த நகரமாக நாம் ஒவ்வொருவரும் இணைத்து கட்டப்படுகிறோம். அந்த தேவனுடைய
தேவனுடைய அந்த ஆலயத்துல தேவன் வாசமாயிருப்பார். கற்கள் யாரு? நம்ம. வாசமாயிருக்கிறது யாரு? தேவன். நாம் தேவனுக்கு பரிசுத்த ஆலயமாக ஒரே நகரமாக எழும்பி கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லாம இனி ஒரு கட்டடம் வந்து கட்டி அந்த கட்டடத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்த்து தங்கத்துல ரோடு போட்டு அதுல நடக்க வைப்பார் நினைக்கிறது தவிர, அந்த புதிய வானம்ன்றது தேவன் அந்த அக்கிரமே இல்லாத ஒரு வானத்தை, ஒரு பூமியை தான் ஆண்டவர் உருவாக்க போறார். அதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். அப்ப நீங்க கேட்கலாம், இதற்கு என்ன தெளிவு இருக்குது? ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12, 13 வாசித்தா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13 நான் வாசிக்கிறேன். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை இது முக்கியம், பூமியோடு கூட அழித்து போடுவேன். இந்த நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, பூமியோடு கூட அழித்து. நோவாவுடைய காலகட்டத்தில் நோவாவுடைய அந்த ஜனங்கள் மகாபாவிகளும் மிகவும் பொல்லாதவர்களும் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தாங்க. தேவன் பூமியை அழிக்க சித்தமாக இருக்கிறார். அழிக்க சித்தமான டைமில் நோவாவுக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைக்குது. நோவாவுக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைச்சதுனால நோவாவுக்கு தன்னுடைய திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறார், திட்டத்தை ஆண்டவர் பேசுறார். அப்போ பேசி கொண்டிருக்கும் போது அங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார், ஒரு காரியத்தை சொல்றாரு. பூமி ரொம்ப சீர்கெட்டு போச்சுது, பூமி கொடுமையினால நிறைஞ்சு போச்சுது, மனுஷன் எல்லாரும் தங்கள் வழிகளை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நோவாவை பார்த்து சொல்றாரு, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே கொடுமை பூமியில வந்துட்டு நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அப்படின்னா பூமியோடு கூட நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் அழிக்க போறேன், பூமியோடு கூட நான் அவர்களை அழித்து போடுகிறேன். பாருங்க, நோவா சொன்னது போல, தேவன் சொன்னது போல பேழையை உண்டு பண்ண சொல்றாரு. பேழையை நோவா உண்டு பண்றான். அவன் பேழைக்குள்ள அந்த மிருகங்கள் எல்லாம் பிரவேசிக்குது, மழை வருது. ஆனால் மழையில பூமி அழிக்கப்பட்டதா? அதான் என்னுடைய கேள்வி. இங்க என்ன சொல்ல? பூமியோடு கூட நான் என்ன பண்ணிடுவேன்? அழிச்சிருவேன். ஆனால் பூமியை தேவன் அழிக்கல. பூமியில் என்ன, அந்த பூமியினுடைய அக்கிரமத்திற்கு யார் காரணமா இருந்தாங்களோ அந்த அக்கிரமத்தை ஆண்டவர் அழிக்கிறார். சொல்ல போனா அந்த அக்கிரமக்காரர்களை ஆண்டவர் அழிக்கிறாரே தவிர அவன் பூமியை ஆண்டவர் அழிக்கல, அந்த அக்கிரம செய்கைகளை ஆண்டவர் அழிக்கிறார். காரணம், புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லி பாருங்க. அந்த 40 நாள் மழையில அந்த ஜலத்தினால பூமியில் உள்ள அக்கிரமங்கள் எல்லாம் அழிக்கப்படுது, பூமியில் இருக்கிற அநியாயங்கள் அழிக்கப்படுது, பூமியில் இருக்கிற அநீதிகள் அழிக்கப்படுது. எதெல்லாம் தேவனுக்கு விரோதமா இருந்தாங்களோ அதெல்லாம் அழிக்கப்பட்டு பூமி சுத்திகரிக்கப்படுகிறது, பூமி புதிதாக்கப்படுகிறது. அதே பூமி தான், அதே வானம் தான். ஆனா என்ன நடந்தது? அந்த ஜலத்தினால அந்த பூமி சுத்திகரிக்கப்படுகிறது. ஆமென். பாருங்க, யோவா அந்த புதிய வானத்துல ஒரு வருஷத்துக்கு பிறகு நோவா அந்த வானத்துல அந்த பூமியில அவன் கால் வைக்கிறான். அப்போ அங்க என்ன இல்ல? பூமி இருந்தது, ஆனா பூமியில் இருந்த அக்கிரமங்கள் இல்லை. இப்போ பூமியில நோவா கால் வைக்கிறான். என்னுடைய பார்வையில, என்னுடைய தரிசனத்துல நான் இப்படி பார்க்கிறேன், அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நோவா கால் வைக்கிறான். புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நோவா கால் வைக்கிறான். நான் கேட்கிறேன், எப்படி இந்த பூமி புதிதாக்கப்பட்டது? எப்படி இந்த வானம் புதிதாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய அந்த தண்ணீரினால தான் அந்த அக்கிரமங்கள் அழிக்கப்பட்டது. இதுதாங்க அர்த்தம், இதுதான் அர்த்தம். பூமி அழிக்கப்படுவதற்குரியதல்ல, பூமியில் உள்ளவைகளை தேவன் அழிப்பார். அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்க தண்ணீர்னால் அழைச்சார். நான் சொல்றேன், தேவன் இந்த நாட்களில் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்த ஜீவ ஜல நதி மூலம், அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிற, புறப்பட்டு வருகிற அந்த நதி மூலம் இந்த பூமியில் இருக்கிற மரணத்தை ஆண்டவர் மாற்றுவார். ஆமீன். பூமியில் இருக்கிற அக்கிரங்களை ஆண்டவர் மாற்றுவார். அதனால தான் பைபிள் சொல்லுது 22ஆம் அதிகாரத்தில், ஆவியும் மனவாட்டியும்
வா என்கிறார்கள். தாகம் உள்ளவன் எவனும் வரக்கடவன். 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டு 22ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, தாகம் உள்ளவன் எவனும் என்னிடத்தில் வரக்கடவன். ஆவியானவர் மூலம் இந்த பூமியில் இருக்கிற அக்கிரம செய்கைகள் அழிக்கப்படும். எப்படி மழை வந்து அந்த தேசத்தில் இருக்கிற அந்த நோவாவுடைய காலகட்டத்தில் அக்கிரமத்தை அழிச்சு பூமியில ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியும் உண்டாக்கினது போல, இதே பூமியை, இதே வானத்தை, இதே சிஸ்டத்தை, இந்த முந்தின சிஸ்டத்தை மாற்றி புதிய ஒரு சிஸ்டத்தை ஆமென் தேவன் உண்டாக்குவார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் இந்த பூமி புதிதாக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமி புதிதாக்கப்படும். இந்த பூமியில் உள்ள அக்கிரம செய்கைகள் அழிக்கப்படும். இந்த பூமியில் உள்ள அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதிகள் துடைத்து மாற்றப்பட்டு தேசம் சுத்திகரிக்கப்படும். இன்றைக்கு பார்க்கிற இந்த பூமியில் அநியாயங்கள் நடக்கிறது, அக்கிரமங்கள் நடக்குது, கொலை நடக்குது, வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், முந்தினவைகள் ஒளிந்து போயின. ஆவியானவர் நிச்சயமாய் இந்த தேசத்தை புதிதாக்கி கொண்டிருக்கிறார், புதிதாக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஆமென் அளவில்லாமல் இந்த தேசத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் மாற்ற முடியாத உண்மை. அதுதான் நடக்கும். நோவாவுடைய காலகட்டத்தில் பூமியை அழிச்சிட்டு ஒரு புதிய பூமியை உண்டு பண்ணல, ஒரு புதிய கோள ஆண்டவர் உண்டு பண்ணல. அதே பூமியை தான், அதே வானத்தை தான் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். நான் சொல்றது இங்க அழிப்பேன் என்று சொல்வது சுத்திகரணம், அவ்வளவுதான். சுத்திகரணம், இடிக்கிறது கிடையாது. அழிப்பது என்பது அந்த தேசத்தில் இருக்கிற சுத்திகரணத்தை தான், சுத்தப்படுத்துறது தான் புதியதாக்குகிறேன். புதிதாக்குறேன்னா பெயிண்ட் அடிக்கிறது, அழுக்காக இருக்கிற வீட்டை பெயிண்ட் அடிக்கிறது, எங்கேயாவது கீறி இருந்தால் அதை அடைக்கிறது, ஆமாம் எங்கேயாவது ஏதாவது பால்ட் இருந்தால் சரி, அதான் புதிதாக்குறது. இடிக்கிறதுன்றது புதுசு ஒன்று பண்ணுறது. ஆதாம் ஏதேனில் பாவம் செய்த உடனே தேவன் வேணா அந்த டைமில் அழிச்சிருக்கலாமே. இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனை இவ்வளோ தூரம் கோடிக்கணக்கான ஜனத்தை ஆண்டவர் உருவாக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் இந்த மனுஷனை அழிப்பேன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அங்கே ஏதேனில் 2 பேர் தானே பாவம் செய்து, வெறும் 2 பேர் தானே. அவங்கள அழிச்சிட்டு வேணும்னா புதிய மனுஷனை உருவாக்கி இருக்கலாமே, ஒரு புதிய பூமியை உண்டு பண்ணி இருக்கலாமே. இல்லை, அப்படி செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படி செய்கிறதா இருந்தால் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ வர வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய சிந்தையில் அது என்ன சொல்றதுன்னா, அன்னைக்கு 2 பேர், இன்னைக்கு அப்படி இல்லை. எத்தனையோ கோடி, 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. இந்த பூமியில் உள்ள மனுஷரையோ பூமியை அழிப்பது அல்ல தேவனுடைய நோக்கம். இந்த பூமியை புதிதாக்குவது, இந்த பூமியை சிருஷ்டிப்பு. அதற்காக தான் நதி ஓடிக்கிட்டு இருக்குது. பரிசுத்த ஆவியானுடைய நதி எதற்காக? இந்த பூமியை தாகமுள்ள ஜனங்கள் மேல் பாய்ந்து சென்று அவர்களை புதிதாக்கி, அவர்களை தெளிவுள்ளவளாக்கி, அவர்களை புதிதாக்குவதுதான், பூமியை புதிதாக்குவதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஒரு நதி புறப்பட்டது 4ஆய் பிரிந்து ஓடுகிறது. ஏதல்ல, எதற்கென்றால் இந்த தேசத்தில் செழிப்பாய் மாற்றுவதற்கு. அதை போலதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த தேசத்தை சுத்திகரிக்கிறவர், சுத்தமாக்குகிறவர். அவர் வரப்புகளை தனிய பண்ணுகிறவர். அவர் அந்த கட்டைகளை அந்த உடைக்கிறவர், தானியங்களை விளைவிக்கிறவர். இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு புதிதாக்குதல் நடக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் தேசத்தில் அதை குறித்து தான் இங்க சொல்லுது. நான் பூமியை அழித்து போடுவேன் அப்படி சொல்லிட்டு எதை அழிச்சாரு? ஆதியாகமம் 7:23 எதை மட்டும் அழிச்சாரு? மனுஷர் முதல், ஆதியாகமம் 7:23, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடி நிகிரகமாயின. நோவாவும் அவனோடு பேரில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. மேலே என்ன ஆண்டவர் சொன்னாரு? பூமியோடு கூட நான் அழிச்சு போடுவேன். ஆனா 7:23 என்ன செய்தாரு? எதை மட்டும்தான் அழிக்கிறாரு? அங்க அந்த அக்கிரமத்து காரணமாயிருந்த அந்த காரணங்களை ஆண்டவர் அழிக்கிறார். இதுதான் நடக்கும். இதுதான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தம். எப்பவுமே நீங்க பாருங்கன்னா, உங்களுக்கு படிச்சு ஏசாயா 65 அதுதான் சொல்றார். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து, இதோ நான் புதிதாக்குகிறேன், புதியவைகளை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிதானவைகளை செய்கிறேன், புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, புதிதாக்கப்பட்ட பூமியில என்ன இருக்கும்? எப்படி புதிதாக்கப்பட்ட பூமி எப்படி இருக்கும் பாருங்க. இதுக்கு ஒரு பேதுரு சொல்ற ஒரு பதில் இருக்கு பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அவருடைய 10ஆம் வசனத்துல பேதுரு சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும்,
அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ரொம்ப கவனமாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா இது ரொம்ப வந்து நம்மளை குழப்புகிற ஒரு வசனம். சரியாக படிக்கலைன்னா நம்ம குழம்பிடுவோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போகும். என்ன சொல்றாரு? பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் மேல என்ன வாஸ்தம்? பூமியும் அதில் உள்ள கிரியைகளும். பூமி அப்படின்னு சொல்லுவது இந்த பூமிக்கு மேல காணப்படுகிற அக்கிரமம், அவ்வளவுதான் பூமின்னு சொல்றது. பூமின்னு மொத்தத்தில் தீயை போட்டு கொளுத்திடுவார், அப்படி கிடையாது. போட்டு அந்த ஏதோ ஆத்திரத்தில் இருக்கிறார், கோபத்தில் இந்த பூமியில் எரிச்சு தள்ளிடுவார். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும். எந்த கிரியை? ஆதாமுடைய பாபத்தால் வந்த மரணத்தினுடைய விளைவுகள், அதான் கிரியை. அந்த கிரியைகளும் எரிந்து அழிந்து போகணும்னா அப்படியே தீயை போட்டு கொளுத்தி அப்படியே சாம்பலாக்கும், அப்படி எல்லாம் அர்த்தம். இப்போ சிலரை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, அவன் நல்லா இருந்தான் இப்போ சாம்பலா போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம், ஒரு காலத்தில் நல்லா இருந்தாயா, ஆனால் இப்போ பிரச்சனை அவனுக்கு வாழ்க்கையில் வந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், அதாவது சாம்பல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இருக்கிறான், அவன் சாம்பல் ஆகலை, ஆனால் பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையை உடைச்சி போட்டுட்டு. இதுதாங்க சாம்பல் ஆயிடும். நம்ம எப்படின்னா இதை எரிச்சு அப்படியே மற்ற அந்த திருநூறு பொடி போல அப்படி சாம்பலாக்கி கையில் எடுத்து அப்படியே தூத்தி விடுவார், அப்படி கிடையாது. அதாவது நல்லா இருந்தால் ஒரு காலத்தில், இப்போ சாம்பல் ஆயிட்டான், மண்ணாயிட்டான், ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டான், அதுதான் இந்த அர்த்தம். சாம்பலாகும். எது சாம்பலாகும்? பூமியும் அதில் உள்ள கிரியைகளும். கிரியைகள் என்ன கிரியை? பொல்லாத கிரியை, அநீதியின் கிரியை, பாவத்தினால் வந்த விளைவு, மரணத்தின் கிரியைகள், இவைகள் எல்லாம். அடுத்த பாருங்க, ரொம்ப முக்கியம், அடுத்த வசனம். இப்படி இவைகள் எல்லாம் பூமியில் உள்ள கிரியைகள் எல்லாம், பாவத்தினால் வந்த விளைவுகள் எல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால். ரொம்ப நல்ல வார்த்தை. இவைகள் எல்லாம் பூமியில் உள்ள கிரியைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியினால். இங்க மனுஷரை பற்றியோ ஏதோ பூமியை எரிக்கிறதல்ல, அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். நம்மளை என்ன சொல்றாங்க? புதிய வானம் புதிய வரப்போது, கிளம்புங்க, நம்ம எல்லாம் அங்க போயிருவோம் அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த நாள் வரும்படி, போகிறதுக்கா வர்றதுக்கா? வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். எத்தனை பேர் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த வாழ்க்கை வரப்போகுது, பூமியில அந்த லைஃப் பூமியில வெளிப்பட போகுது. எவைகள்? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். தேவனுடைய நாள் அப்படின்னா என்னங்க? தேவனுடைய நாள் இவ்வளவுதாங்க அர்த்தம். தேவனுடைய நாள் அப்படின்றது தேவன் ஆட்சி செய்கிற அந்த வருஷங்களை தான் தேவனுடைய நாள் என்று சொல்லப்படுது. தேவன் ஆட்சி செய்கிற நாள். இப்போ சாலோமோனின் நாள் அப்படின்னு அர்த்தம் என்ன? பைபிளில் சாலோமோனின் நாளில் இளைப்பாறுதல் இருந்தது அப்படின்றது. இளைப்பாறுதல் இருந்தது. அவங்க எல்லாம் அத்திக்கு கீழே இருந்தாங்களாம், திராட்சை செடிக்கு கீழே படுத்திருந்தாங்களாம். அவனுக்கு நாளில், சாலோமோனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை, தங்கம் எல்லாம் பெரிய விஷயமா பேசப்படலை. ஏன்னா அவங்களுக்கு சாலோமோன் நாட்கள் 40 வருஷம் ஆளுகை செய்த அந்த வருஷத்தை தான் சாலோமோனின் நாள்னு சொல்றாங்க. இப்ப தேவனுடைய நாள் அப்படின்னா தேவன் ஆட்சி செய்கிற அந்த நாள்ல இதுதான் நடக்கும். நான் கேட்கிறேன், ஆண்டவர் இனி வந்து ஆளுகை செய்ய போறாரா, தேவன் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்போ மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தாரோ அப்பவே அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு நாள் ஆரம்பமாகி விட்டது. நம்ம தேவனுடைய நாள் ஏதோ இனி நியாய தீர்ப்பின் நாள், கரெக்டாக புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ வந்து கடந்த நாட்கள் நமக்கு தெரியும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால 2000 ரூபாய் நோட்டெல்லாம் 2000 ரூபா நோட்டெல்லாம் அந்த 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபா நோட்டெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் இரவுல நம்முடைய பாரத பிரதமர் சொல்றாரு, இனி 500 1000 ரூபாய் நோட்டு செல்லுபடி ஆகாது.
அடுத்த நாள் முதல் என்ன பண்ணுது, அது செல்லுபடி ஆகலை. இனி ஒரு 10 வருஷம் கழித்து இதை நீங்கள் பேசுனீங்கன்னா, இப்போ 10 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆட்சி வருதுன்னு வைக்கிங்க, காங்கிரஸ் ஆட்சி வருது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற நீங்கள் சொல்லுவீங்க, மோடியின் நாட்களிலே இப்படி ஒரு திட்டம் போட்டார், அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. அந்த நாளை பற்றி, அந்த அவர் ஆட்சி செய்கிற அந்த டைமை தான் நீங்கள் நாள் அப்படிம்பீங்க. மோடியின் நாளில் இப்படி நடந்தது. அதுபோல தான் தேவனுடைய நாள் அப்படின்னா அவருடைய ஆட்சி இந்த பூமியில் வெளிப்படுகிற நாள். அவ்வளவுதான் இதனுடைய அர்த்தம். தேவனுடைய நாள் வரும்படி, சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. நம்ம எல்லாம் எங்க போறதுக்கு வேண்டியுள்ள திடுக்கத்தில் இருக்கிறோம், போகிறதுக்கு வேண்டி தயாராகுங்க, தயாராகுங்க தயாராகுங்க அப்படின்ட்டு இங்கே இருக்கிற மனுஷன் எல்லாம் பதட்டத்தோடு வச்சிருக்கிறாங்க. பதட்டம், எப்பவுமே பதட்டமான மனநிலைமை. கொரோனா வந்துட்டு அடுத்தது, அடுத்த 3ஆம் அலை வருது, இனி 4ஆம் அலை வருது, அது இடியுது, பொருளாதாரம் இடியுது, பணம் இல்லை, பணம் வீங்கிட்டு போகுது, ஆமாம் பணம் வீக்கம், அது போகுது இது போகுது, ஆமாம் அங்கே வந்து அத்துட்டு போகுது, இங்கே பிடுங்கிட்டு போகுது. இப்படி சொல்லி சொல்லியே என்ன பண்ணுறாங்கன்னா ஜனத்தை பதட்டத்தோடு உட்கார வச்சிருக்கிறாங்க. பைபிள் சொல்லு, பயப்படாதுங்க, அந்த நாள் வரும்படிக்கு பொறுமையோடு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். எத்தனை பேர் அதை காத்திருக்கிறீங்க? நான் இந்த தேசத்தில் தேவனுடைய நாள், ராஜாங்கத்தின் நாள், அரசாட்சியின் நாள். நம்ம ஒரு ஆட்சியை, சில ஆட்சி மாற்றங்கள் வரும்போது ஒரு நல்ல ஆட்சியை விரும்புகிறோமா இல்லையா? இந்த ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வந்து இந்த தேசத்துக்கு ஒரு நல்ல ஆட்சி வராதா, ஒரு நல்ல நாள் வராதா என்று ஆமீன் நாம் விரும்புகிறது இல்லையா? நாம் இஷ்டப்படுவது இல்லையா? நம்ம சொல்றோம் இல்லையா, ஐயோ இந்த ஆட்சியில் அராஜகமா இருக்குது, இந்த ஆட்சியில் வந்து மோசமா இருக்குது, இந்த ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வந்தால், இன்னொரு நாள் வந்தால், நல்ல நாள் வந்தா நல்லா இருக்குமே. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பயப்படாதுங்க, காத்திருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல நாள் வரப்போகுது. அது தேவனுடைய நாள், தேவனை அரசாட்சி செய்கிற, தேவனை ஆளுகை செய்கிற, தேவனை இந்த பூமியின் மேல ஆமென் தம்முடைய பலத்தை வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு நாள் வரப்போகிறது. காத்திருங்க. இப்போ இருக்கிற இந்த சிஸ்டம் அழிஞ்சு போகும். ஆமென். இன்னைக்கு இருக்கிற இந்த அந்த சிஸ்டங்கள், பழைய வானம், பழைய பூமி, முந்தினவைகள் ஒளிந்து போய் புதிதாக்கப்பட்ட ஒரு பூமி வரும். அது தேவனுடைய நாளில் வெளிப்படும். அதற்காக காத்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க முழங்குகிறார். இதை குறித்து நம்ம தவறா வியாக்கியானம் பண்றோம். ஏன்னா நமக்கு எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு அப்படின்னு கணக்கு சொல்லி விட்டுருவோம். புரிஞ்சிருக்கிறத ஏதோ சொல்லுவாங்கல்ல, வெந்ததை தின்னு, வெந்ததை தின்னு அப்படின்ட்டு, வெந்ததை தின்னுங்க, வேகத்தை தூரப்பட்டுருங்க. இப்படித்தான் நமக்கு எது பிடிச்சிருக்குதோ, எது நமக்கு புரியுதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுறோம். பாக்கி எல்லாமே புரியாததெல்லாம் வருகைக்கு அப்புறம் அப்படின்ட்டு அதை விட்டுடுறோம். பைபிளை கவனமாக படித்தா அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நல்லா கவனிங்க. அவருடைய தேவனுடைய ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வந்து அறிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இவ்வளவுதான். வானம்னா என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் என்ன வாஸ்தவம்? முந்தினவைகள். அந்த முந்தின வானத்தில் என்ன இருந்தது? மரணம், அலறுதல், துக்கம், வருத்தம், இதெல்லாம் பழைய வானத்தில் இருந்தது. அதை முந்தினவைகள். அது என்ன செய்யுமா? இங்க பேதுரு சொல்றாரு, வெந்து உருகி அழிந்து போகும். நான் சொல்றேன், இந்த பூமி முழுவதும் சுத்தமாக்கப்படும், சுத்தமாக்கப்படும். இன்னைக்கு இருக்கிற இந்த அட்டூழிய அநீதிகள் எல்லாம் தேசத்தில் இருந்து துடைத்து மாற்றப்படும். நீதி வாசமாயிருக்கும். 13 அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே. தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னையா? இந்த பூமி அழிவுன்றதல்ல, அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நீதி வாசமாயிருக்கும். இன்னைக்கான அந்த பூமியில என்ன இருக்கு? என்ன வாசமாயிருக்குது? அநீதி. நீதிக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? அநீதி. சுகம் நீதி, ஆரோக்கியம் நீதி, ஐஸ்வர்யம் நீதி, ஜீவன் நீதி, பலன் நீதி, அதான் நீதி. ஆனா இந்த பூமியில என்ன இருக்குது? அநீதி. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீதி வாசமாயிருக்கும், புதிய வானம் உண்டாகும். ஆமென். நான் சொல்றேன், பைபிள் சொல்லுது இந்த பூமியில நீதி தான் வாசமா இருக்க போகுது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியை
தேவன் பிசாசுக்கு கொடுக்கல. ஓ, இந்த பூமியை தேவன் பிசாசுக்கு கொடுக்கல, எவனுக்கோ கொடுக்கலங்க. இன்னைக்கு இருக்கிற பிசாசுக்கு கொடுக்கல தேவன். பார்த்து பார்த்து இந்த பூமியை ஆண்டவர் படைச்சார். அழகா அழகா படைச்சார். நல்லது நல்லதுன்னு கண்டார். ஒவ்வொரு நாளும் படைச்சு முடிச்சிட்டு சொல்றாரு, நல்லது. எது நல்லது? எதுக்கு நல்லது? என் பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்லது. ஒன்னு உங்களுக்கு பிள்ளைக்கு நீங்க உண்டு பண்ணிட்டு நல்லதுன்னு பார்ப்பீங்க இல்லையா? டெஸ்ட் பண்றாரு, என் பிள்ளைகளுக்கு அது நல்லது. சும்மா நல்லதுன்னு சொன்னாரா? நல்லது நல்லது அப்படின்னு தலையாட்டினாரா? இல்லை, என் பிள்ளைகளுக்கு அது நல்லது. விருட்சங்கள் நல்லது, கனி வகைகள் நல்லது, என் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் நல்லது, என் பிள்ளைகளுக்கு ஜீவன் நல்லது, என் பிள்ளைகளுக்கு பலன் நல்லது. நல்லது என்று கண்டார், நல்லது என்று ஆண்டவர் கண்டார். அப்படி பார்த்து பார்த்த படைச்சில் அநீதி படுக்க போட்டுட்டாங்க. பிசாசு படுக்கையை போட்டான், பிசாசு வந்து கூடாரம் போட்டான். உங்க சொத்துல உங்க ஏரியாவில் ஒருத்தன் வந்து டெண்டு போட்டுட்டு இது எனக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சரிப்பா இருந்துட்டு போ, நான் அப்புறத்தில் போய் இருந்துட்டு சொல்ல மாட்டீங்க, அவனை தான் துரத்துவீங்க. அவனை துரத்திட்டு கர்ணம் அது உங்களுக்குரியது. தேவன் பிசாசுக்கு இந்த பூமியை கொடுக்கல, மனுபுத்திரருக்கு கொடுத்தாராம். உங்களுக்கும் எனக்கும் வாழும்படி ஆண்டவர் கொடுத்தாராம். அதனால தான் இயேசு சொல்றாரு, பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீத புஸ்தகத்தில் தாவீது சொல்றாரு, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு அதிலே வாசமாயிருப்பார்கள். யோவான் எழுதின இந்த வெளிப்பாடுற விஷயத்தில் யோவான் வெளிப்பாடுற பார்க்கிறார். பரிசுத்தவான்கள் இப்படி பாடுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டை பாடினார்கள். என்ன பாட்டு பாடினாரா? நாங்க அழிஞ்சு போவோம், நாங்க அழிஞ்சு போவோம், நாங்க போறோம், கொரோனா வருது, இந்த பூமியை விட்டு போறோம் பரிசுத்தவான்கள் பாடினாங்க. பரிசுத்தவான்கள் என்ன பாட்டு பாடினாங்களா? ஒன்னு எடுங்களேன். 5ஆம் அதிகாரம் 9-10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திராயிருக்கிறீர். ஏனெனில் நடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, நல்லா கவனிக்கணும், ரத்தத்தினால மீட்டு கொண்டு இருக்கிறாரு. நம்மளை பரலோகத்தில் கொண்டு போறதுக்கல்ல, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே, ஓ இந்த வார்த்தைக்காய் நன்றி, பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஓ, இன்னைக்கு பூமியில் இருக்கிற என்ன பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க? நாம இந்த பூமியை விட்டு போவோம். எதுக்கு ஆண்டவர் ராஜாவாக்கினார்? ஏதேன் தோட்டத்தில் ராஜரீகத்தை நம்ம இழந்துட்டோம், ஆசாரித்துவத்தை இழந்துட்டோம், தேவனுக்கு முன்பாக நிற்கிற தகுதி இழந்துட்டோம். அதுக்காக ஆண்டவர் மீண்டும் நம்மளை தகுதி படிக்கிற ரத்தத்தினால் நம்மளை தைரியத்தை உண்டு பண்ணார். ரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டு மறுபடி நிறுத்திட்டு சொல்றாரு, ஆளுங்கள் இந்த பூமியை. பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, நாங்கள் இந்த பூமியிலே அரசாளுவோம், இந்த பூமியை நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோயா. எப்படி எங்க பூமியில வியாதி வரலாம், எப்படி எங்க பூமியில மரணம் வரலாம், எப்படி எங்க தேசத்தில் அழிவு வரலாம், எங்க தேசம் சுத்திகரிக்கப்படணும், நாங்கள் பூமியை அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டை பாடினார்கள். எத்தனை பேர் இந்த புதிய பாட்டை பாடுவீங்க? புதிய பாட்டுனா நம்ம நினைக்கிறது போல ஏதோ டியூன் வச்சு பாடுறது கிடையாது. நீங்க வந்து சங்கீதத்தை படிச்சா அது எல்லாம் வார்த்தையா தான் இருக்குது, எழுத்தா தான் இருக்குது. ஆனா அது பாட்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. பாட்டுனா என்ன? நீங்க ராகத்தோட பேசினாலும் அது பாட்டு தான். ஆமேன். புதிய பாட்டை பாடினார்கள். எத்தனை பேர் அந்த புதிய, சிலர் பாடுவாங்க இல்லையா, பஞ்சப்பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. பஞ்சப்பாட்டு மனைவி கணவன்கிட்ட பாடிட்டு இருப்பா. சொல்லுங்க, எப்பவுமே இந்த பஞ்சப்பாட்டை பாடிட்டு இருக்கிறியே, அது இல்லை இது இல்லை, புல்ல புளி இல்லை, அது இல்லை, ஃபீஸ் அடைக்க பணம், இப்படி பஞ்சப்பாட்டை பாடிருப்பாங்க. இதுதான் பாட்டு, புதிய பாட்டு. புதிய பாட்டுனா என்ன? நாங்கள் அரசாளுவோம், நாங்கள் ஆளுகை செய்வோம். எத்தனை பேர் இந்த பாட்டை பாட விரும்புறீங்க? நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த பூமி மாற்றத்தை காணணும், இந்த பூமி மாற்றத்தை அடையும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், நீதி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து என்ன சொல்றாரு என்பதை ஒன்று சிந்திச்சு முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10, 12, 11, 12 நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே,
நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், ஒரு சால்வை போல் அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. சிலர் சொல்லி இருக்கிறது எல்லாம் மறந்துட்டாங்க. எதுக்கு சொல்லி இருக்கிறதுன்னு மறந்துட்டாங்க. எப்பவுமே வாழ்க்கைய தேவனுடைய வாக்கை நம்முடைய சரிதத்தோட நம்முடைய லைஃபோட கூட இணைக்கக்கூடாது. நம்ம அனுபவிக்கிறதோடு கூட இணைக்கக்கூடாது. வார்த்தை எப்பவுமே வார்த்தை தான், சத்தியம் எப்பவுமே சத்தியம்தான். இங்க பாருங்க, கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி. எதுக்கு ஆதியில பூமியை அஸ்திபாரப்படுத்தினாரு? சும்மா மனுஷன் பாவம் செய்வான், அவன் பாவம் செய்தோன்னு அப்படியே பேத்து தள்ளிடணும், அப்படி எரிச்சு, அதுக்கு அஸ்திபாரப்படுத்தினா. எதுக்குங்க நீங்க அஸ்திபாரம் போடுவீங்க? ஒரு வீட்டில் அஸ்திபாரம் போடுற இடிக்கிறதுக்கா? தெளிவாக இருக்குதா? வாதியில தேவநீர் பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாயிருக்குது. என்ன அழகா பவுல் அதை வர்ணிக்கிறார். வர்ணிச்சு சொல்றாரு, அவைகள் அழிந்து போம். உடனே இதை நம்ம படிச்ச உடனே, ஓ அந்த அஸ்திபாரம், அந்த தேவன் போட்ட பூமி, அவைகள், இதான் முக்கியம். அவைகள், இப்போ அவைகள் அப்படின்னா இங்க பன்மையில சொல்லப்பட்டிருக்குது. பன்மை, அவைகள். அவைகள் அழிந்து போம். எவைகள் அழிந்து போம்? நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். எவைகளெல்லாம்? இந்த பூமியில வேறொருத்தன் விரிச்சிட்டான் பாய. நீங்க வீடை கட்டி வச்சிருந்தீங்க, வேறொருத்தன் ஆமா துண்டை விரிச்சிட்டான். எதுக்கு? நீங்க தங்க வேண்டிய இடத்துல அவன் வந்து பாய போட்டான். பைபிள் சொல்லுது, அவைகள் ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். எதை சுருட்டுவார்? பூமி அப்படியே சுருட்டி, புஸ்தகம் போல சுருட்டி தூர போடுவார்ல. பூமியில வேறொருத்தன் கூடாரம் போட்டிருக்கான் பாருங்க. எது? மரணம். பிசாசு கொண்டு வந்த மரணம் இன்னைக்கு பூமியில் எல்லாம் பாய விரிச்சு படுத்திருக்குது, அப்படியே கிடக்குது. அந்த அவைகளை, எவைகளை? மரணத்தினால் வந்த விளைவுகளை, சாபங்களை, அநீதிகளை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, பிரச்சனைகளை, வியாதிகளை, மரணத்தை, இவைகளை எல்லாம் சுருட்டுவீர். அல்லாம பூமியை சுருட்டுற காரியம் அல்ல. அவைகளை சுருட்டுவீர். எவைகளை? வானத்தையும் பூமியும் சேர்த்து அப்படியே சுருட்டி, அப்படியே. ஏன்னா வானம் அவருடைய சிங்காசனம். நான் கேட்கிற, சிங்காசனத்தை எடுத்துட்டீன்னு வச்சுங்களேன், அவர் எங்க போய் உட்கார்றது? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபீடம். அப்ப அவர் எல்லாம் சுருட்டி துறப்பட்டு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவைகளை, எவைகளை? இந்த பூமியிலே பிசாசு கொண்டு வந்த மரணத்தின் மூலம் வந்த விளைவுகளை சுருட்டுவீர். அவைகள் மாறிப்போம். நான் சொல்றேங்க, இந்த வியாதிகள் எல்லாம் மாறி போகும். இங்க இருக்கிற சூழ்நிலைகள் மாறி போகும், மரணங்கள் மாறி போகும், பிரச்சனைகள் மாறி போகும். அவைகள் சுருட்டப்படும். தேவனுடைய பிள்ளைகளினால், தேவனுடைய சபையினால், தேவனுடைய பிள்ளைகளால் இந்த பூமியில் உள்ள அக்கிரமங்கள், அநியாயங்கள் சுருட்டப்படும். சுருட்டப்படும். பழையது இன்னைக்கு மரணம் ரொம்ப வருஷமா, 7000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அது புதுசு கிடையாது. ஆமா, பழமையாய் போகும். பழமையானதும் நாள்பட்டதும் உருவழிந்து போவதற்கு காலம் சமீபமாய் இருக்குது. அது நடக்கும், அதுதான் நடக்கும். கர்த்தாவே நீர் ஆதியை பூமியில் எதுக்கு அஸ்திபாரப்படுத்தினார்? மனுஷன் வாழ்றதுக்கு அஸ்திபாரப்படுத்தினார், மனிதனுக்காய் அஸ்திபாரப்படுத்தினார். வானங்களை தேவன் சிருஷ்டித்தார், அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்குது. அவைகள் அழிந்து போகும் பிரியமானவர்களே. எவைகள்? வானமும் பூமியும். இது அப்படியே நீங்க வசனத்தை நீங்க அப்படியே எடுத்துட்டீங்கன்னா எடுக்கலாம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வானமும் பூமியும் அழிந்து போகும், கட்ட கட்ட என்று மட்ட என்று மாறி போகும், எல்லாம் எரிந்து சாம்பலாகி போயிடும், அப்படி போயிடும், இப்படி போயிடும். அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படிதான்.
மேலையும் கீழையும் படிங்க. அவைகள் நீதிவாசமாய் இருக்கிற பூமியாய் மாறும், அவைகள் அழிந்து போகும். எவைகள்? பிசாசு கொண்டு வந்த விளைவுகள். எதுக்குங்க பூமியை போட்டு சுருட்டணும்? எலியை பிடிக்கிறதுக்கு எதுக்கு வீட்டை தீய கொளுத்தணும்? இந்த எலியை பிடிச்சா போதாதா? ஆமென். புதிதாக்கப்படும், அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். கர்த்தாவே, அவைகளெல்லாம் வஸ்திரமாய் பழமையாய் போகும் ஒரு சால்வை போல் அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறி போகும், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. ரொம்ப கவனம். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. எந்த ஆண்டுகள்? சவுலுக்கு ஆண்டு 40 வருஷத்தோட முடிஞ்சு போச்சுது. ஆண்டுன்றது ஆட்சி. இந்த ஆண்டு நாள் இது எல்லாமே ஆட்சியை குறிக்குது. சவுலுக்கு ஆட்சி எத்தனை வருஷம், எத்தனை ஆண்டு இருந்தது? 40 ஆண்டு. தாவீதினுடைய ஆட்சி எத்தனை ஆண்டு இருந்தது? 40. சாலோமோனுடைய 40 வருஷம். இவங்க எல்லாம் 40 வருஷம் 40 ஆண்டு ஆண்டாங்க. அந்த 40 வருஷத்தோட அவங்க ஆட்சி முடிந்து போனது. ஆனா தேவன் ஒரு ஆட்சியை தொடங்கி இருக்கிறார். அந்த ஆட்சி முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் எல்லாம் 40 வருஷம் 30 வருஷம் 25 வருஷத்தோட ஆண்டுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சுது. அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சுது. அதே இடத்துல தேவன் மரியாளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. யாக்கோபினுடைய குடும்பத்தாரை அவர் அரசாளுவார், தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். ஒன்று வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 32 33 அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய ஆண்டுக்கு, அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது. ஆமென், ஆமென். முடிவிராது. தாவீதுடைய ஆட்சி 40 வருஷத்துல முடிஞ்சிட்டு அவனுக்கு ஆண்டு. ஆனா நம்ம பிதா தாவீதுடைய சிங்காசனத்துல இயேசுவை இருத்தினார். அந்த சிங்காசனத்துல நம்முடைய ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய ஆண்டு முடிவு, அவருடைய ஆட்சி முடியாதாம். பைபிள் சொல்லுது அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது. சில என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசாசு இயேசுவை தள்ளி விட்டுட்டு அதுல உட்காருவான், அவன் சிங்காசனம் போட போறான் அப்படின்னு நான் கேட்கிறேன். தாவீது செத்த பிறகு சாலோமன் வந்தான், சாலோமன் செத்த பிறகு ரெகோபெயாம் வந்தான். பாருங்க, இவங்க எல்லாம் மரிச்ச பிறகுதான் அடுத்த ஆட்சி, அடுத்த அந்த சீட்ல இன்னொரு ஆள் உட்கார முடிஞ்சது. ஆனா இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நான் கேட்கிறேன், இவர் மரிச்சா தானங்க அடுத்த நபர் வர முடியும். இவர் ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்கிறார். இவருடைய சிங்காசனத்துக்கு முடிவுறாது. ஏன்னா ஏழுடைய ஆண்டுகள் முடிவுறாதான். இந்த ராஜா மரணம் இல்லாத ராஜா. ஆமென். இவர் சிங்காசனத்தை பூமியில போட்டார், அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஆட்சி இனி தேசம் முழுவதும் வரப்போகிறது, தேசம் எங்கும் வரப்போகிறது. தேசத்தில் இருக்கிற பாருங்க, தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்த டைம்ல ஒருத்தனும் வாலாட்டல, பெலிஸ்தீன் பயந்துட்டான். சாலோமன் சிங்காசனத்தில் இருக்கிறான் பாருங்க, எல்லாரும் பயந்து கப்பம் கட்டுறான். நான் கேட்கிறேன், ஓ தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ராஜாவை ஆண்டவர் இருக்கும்போது அநீதிகள் தலைநோக்க முடியாது. ஓ பிரைஸ் காட். அநீதிகள் உயர முடியாது, வியாதிகள் தலையெடுக்க முடியாது. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. பிரியமானவர்களே, சொல்ல இந்த ராஜா கொஞ்ச நாள் கூட ஆட்சி தான் நல்லா இருக்கும். நம்முடைய ராஜா அவர் இந்த பூமியை சிங்காசனத்தை உட்கார்ந்து ஆண்டுட்டு இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லை, முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. இன்னொன்று சொல்ல போனா, அவருடைய ஆண்டுகள் எப்ப ஆரம்பமாச்சுது? பழைய ஏற்பாட்டில் ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா அவருடைய ஆண்டுகள் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை ஆண்டுகள், என்னோடத்தில் ஆண்டுகள் சொல்லப்படுது. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். இயேசு சொல்றார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நான் பிரசித்தப்படுத்தும்படி வந்தேன். 7 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற அந்த ஆண்டு தான்
49வது ஆண்டுக்கு பிறகு வருகிற 50வது ஆண்டு யூபிலி வருஷம், அது அனுக்கிரக வருஷம். அந்த அனுக்கிரக வருஷத்துல, அந்த யூபிலி வருஷத்தை தான் பைபிள் அனுக்கிரக வருஷம்னு சொல்லுது. அந்த அனுக்கிரக வருஷத்துல என்ன நடக்கும்? கடன்காரர்கள் கடன் திருப்பி கொடுக்கப்படணும். ஆமா, அந்த 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 வருஷத்துல யாரும் வேலை செய்யக்கூடாது. அந்த வருஷத்துல எல்லாரும் இளைப்பாறுதல் அனுபவிக்கணும், அடிமைகளை விடுவிக்கணும். அந்த தேசம் முழுவதும் இளைப்பாறுதல் அனுபவிக்கணும். அதுதான் கர்த்தருடைய வருஷம், அதான் கர்த்தருடைய ஆண்டு, அதான் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். எனக்கு பிரியமானவர்களே, அப்படி ஆட்சியில இதுதான் நடக்கும். ஆமென். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. எதுவரைக்கும் அவருடைய ஆட்சி தொடரும்? நீங்க எபிரேயர் எழுதினத்தில் தொடர்ந்து படிச்சா தெரியும். அதனுடைய எபிரேயர் 1:13 பைபிள் சொல்லுது, மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். ஆமென். பைபிள் சொல்லுது, பவுல் சொல்றாரு, கீழ்ப்பட வேண்டிய கடைசி சத்ரு மரணம். ஆமென். இந்த பூமியில அப்படி ஆட்சி தொடங்கிட்டு, அந்த ஆட்சி அந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் இங்க பைபிள் சொல்லுது, எதுவரைக்கும் அவர் உட்கார்ந்திருப்பாரா? சத்ரு மரணம் இந்த பூமியில கீழ்ப்படும் வரைக்கும், மரணங்கள் கீழ்ப்படும் வரைக்கும் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். அப்படி ஆட்சி தொடரும். அப்படி ஆண்டுகள் முடிவு இல்லை. எனக்கு அருமையானவர்களே, வானம், புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கோள் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு கேலக்சி அப்படி உருண்டு வந்துட்டு இருக்குது. ஏதோ சொல்லி சொல்லி பயமுறுத்துறாங்க. இல்ல, புதிய கோளோ புதிய வானம் அப்படி கிடையாது. புதிய வானம்ன்றது அக்கிரம அநியாயம் இல்லாத ஒரு பூமியாய் இந்த பூமி மாற்றப்படும். இதை விசுவாசிக்க தயாரானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. காண்கிறதை நம்புவோமாகில் ஒருவன் அதை நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. காணாததை நம்புவோமாகில், அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. நோவாவுக்கு என்ன கிடைச்சது? தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பு பெற்று, தற்காலத்திலே என்னை காணாதவைகளை, காணாதவை அல்ல காணாதவைகள். காணாதவை என்றால் மழை, அது சிங்குலர்ல வந்துடும், ஒருமை. காணாதவைகள், தற்காலத்தில் என்ன அவன் காணல? சமாதானத்தை காணல, சந்தோஷத்தை காணல. பூமியில் அக்கிரமம் பெருகி இருக்குது, பாவம் பெருகி இருக்குது, பிரச்சனைகள் பெருகிது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, இதெல்லாம் இல்லாத ஒரு பூமி வெளிப்பட போகுது, இதெல்லாம் இல்லாத ஒரு வானம் வெளிப்பட போகுது, இந்த அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்படுகிற ஒரு தேசம் வரப்போகுது. காணாதவைகள், சமாதானம், நீதி வாசமாயிருக்கிற ஒரு பூமி வெளிப்பட போகுது. காணாதவைகளை குறித்து, சாதா காணாதவைகள் அப்படின்னா சாதா மழையை பற்றி தான் பேசுறோம். மழைன்னா காணாதவைகள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காணாதவைன்னு சொல்லிட்டாப்போம். மழைன்னா ஒன்று தானே, மழை காணாதவை. காணாதவைகள் எது காணலவே? சந்தோஷம் சமாதானம் பூமியில் இல்லை, பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லைப்பா, இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். நோவா விசுவாசிக்கிறான். விசுவாசி என்ன செய்யறான்? விசுவாசத்தினால் உண்டாகின நீதிக்கு அவன் சுதந்திரவாளியாய் மாறினான். விசுவாசம் என்ன நீதி உண்டாச்சுது? அவன் விசுவாசம், இப்படி ஒரு லைஃப் வரும், இப்படி ஒரு வாழ்க்கை வெளிப்படும், இப்படி ஒரு ஜீவிதம் வெளிப்படும், அதை விசுவாசிச்சு அந்த நீதிக்கு இவன் சொந்தக்காரனா மாறுறான். அழிவுக்கு நீதின்றது தேவன் உண்டு பண்ண வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி ஆகிறான், நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறான். எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில தேவன் உண்டு பண்ணி இருக்கிற வாக்குத்தத்தம்ன்றது அழிவே கிடையாது. அழிவு என்பது தேவனுடைய லிஸ்ட்லே கிடையாது. காரணம், தேவனுக்கு என்ன இருக்குதோ அதுதான் கொடுக்க முடியும். புரியுதா? இப்போ ஃபேனுக்கு காத்து தாங்க கொடுக்க முடியும், ஒரு லைட்டுக்கு வெளிச்சம் தான் கொடுக்க முடியும். புரியுதா? அப்போ தேவனுக்கு என்ன இருக்குதோ அதுதான் கொடுக்க முடியும். தேவன்கிட்ட என்ன இருக்குது அதுதான் தேவன் கொடுக்க முடியும். அப்போ தேவன் இங்க புதிய வானம் புதிய பூமின்று எதை ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, அக்கிரமமும் அநியாயமும் இல்லாத ஒரு வானம், ஒரு தேசம், அந்த சிஸ்டம் மாற்றப்படும். ஆமா, இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த சிஸ்டம் ரொம்ப மோசமா இருக்குது. இந்த கரண்ட் வேர்ல்ட பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்குது. இதை பார்த்துட்டு தான் நம்ம என்ன சொல்றோம்? இதெல்லாம் நடக்காது. இதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம காண்கிறத வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கிறோம். என்ன காண்றோமோ அதை பேசுறோம்.
ஆனா பைபிள் என்ன சொல்ல, காணாதவைகளை நம்புவோமாகில் அது வருகிறதற்கு நாம் பொறுமையோட என்ன செய்துட்டு இருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். காணாதவைகள், நோவா காணாதவைகளை குறித்து வெளிப்பாடு படுறான். அப்போ காணாதவைகள்னா என்ன? இப்படிப்பட்ட ஒரு லைஃப் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது தேசத்துல, அதுதான் காணாதவைகள். அதை குறித்து தான் நம்ம பேசணும். இன்னைக்கு சபை எதை பேச தவறிட்டு பாருங்க, மரணம், ஆமா அதனுடைய லிஸ்ட், ஆமா அதனுடைய கேடுபாடுகள், மரணத்தையும் அந்த அவன் கொண்டு வந்த பிசாசையும் தான் இன்னைக்கு உயர்த்தி பேசி மரணத்தை வளர விட்டாங்க தேசத்துல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவைகள் என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். தேவையில்லாததை பிடுங்கி எறிவதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற ஊழியம். பிடுங்கணும், பிடுங்கப்படும். என் பிதா ஒருபோது நல்லதுதான் நட்டார். என் பிதா நடாத நாற்று இன்னைக்கு நிறைய விளைஞ்சிருக்குன்னு சொன்ன உடனே அதுதான் நடக்கும் கிடையாது. அது பிடுங்கப்படும், வேரோடு பிடுங்கப்படும். நான் சொல்றேன், இனி வருகிற நாட்களில் வேரோட ஒரு காரியத்தை பிடுங்கணும்னா நல்ல மழை பெய்யணும். நல்ல மழை பெய்தாதான் வேரோட ஒரு காரியத்தை பிடுங்க முடியும். நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், பரிசுத்த ஆவியினுடைய மழை அளவில்லாமல் தேசத்தில் ஊற்றப்படும், அளவில்லாமல் ஊற்றப்படும். தேவன் மாம்சமான யாவர் மேல் நம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவார். ஆமீன். ஒவ்வொரு ஊழியக்காரரும் சரி, இங்கொன்றும் அங்கொன்றும் தேசம் முழுவதும் தேவன் ஜனங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். பிடுங்கப்படும் மரணங்கள் வேரோட பிடுங்கி எறியப்படும். காணப்படுகிற கேன்சர் வியாதியா இருக்கட்டும், கொரோனாவா இருக்கட்டும், தேசத்துல கொண்டு வந்திருக்க மரணங்கள் பிடுங்கப்பட்டு அழிவுக்குட்படுத்தப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு நீதி மாத்திரம் வாசமாயிருக்கிற ஒரு பூமி உருவாக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதான் உண்மை. ஆகையால் இந்த கேட்டுக்கொண்டவருடைய வாழ்க்கையில இந்த புதிய வானத்திற்கு, புதிய பூமிக்கு நாம் காத்திருப்போம். நாம் அதில் பிரவேசத்தை ஆயத்தமாவோம். நாம் அதில் கால் வைத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் தைரியம் உண்டாகட்டும், திடப்படட்டும். இந்த புதிய வானத்திற்குள்ளும் புதிய பூமிக்குள்ளும் அந்த லைஃபுக்குள்ள உம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்க உதவி செய்யும். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் ஆற்றி தேற்றட்டும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.